ஹலோ பீப்பிள், வெல்கம் பேக் டு ஆர் நியூ வீடியோ. ஸோ வந்து இந்த வேர்டை சொல்லி எவ்வளோ நாளாச்சுங்க. ஸோ லிட்டரலாக வந்து பார்த்தோன்னா 6 மந்த்துங்க. ஸோ வந்து ஒரு 6 மந்த்தாக நான் vlog-ஏ போடலை. 6 மாதம் பண்ணியிருந்தேன் நான். 6 மாதமாக அப்படியே பண்ணியிருந்தேன். அதெல்லாம் எரியுமே உங்களுக்கு. ஸோ அப்படியே ஒர்க் அது அப்படின்றதுனால vlog சுத்தமாக போட முடியல. ஸோ ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு vlog போடுறேன் அப்படின்னா எஸ்ங்க, இப்போ வந்து ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு ட்ரிப்பு போகிறேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் அவங்க இண்டிவிஜுவலாக இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தங்க ஃப்ளைட்டில் முத நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. என்னடா பிரவீனே, ஏதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரிப் ஏதாவதா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் இல்லைங்க. ஸோ வந்து டொமஸ்டிக் ட்ரிப் தான். ஸோ என்னோட ஆஃபீஸ் ஒர்க்காக வந்து பார்த்தோன்னா ஒரு 1 வீக் வந்து நான் வந்து புனே போகிறேன். ஸோ புனே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ எங்கே இருக்குன்னா சென்னை அம்பத்தூரில் இருக்கேன். ஸோ நம்ம வந்து மீனம்பாக்கம் போகணும். டைம் வந்து 7:05 ஆகுது. எனக்கு வந்து பார்த்தோன்னா 9:20 வந்து ஃப்ளைட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து செக்கிங் பண்ணோம். ஸோ பேக்லாம் எடுத்துட்டேங்க. ஸோ பேக் வந்து 7 kg இருக்கணும், பட் வந்து 8.5 kg இருக்குது. நான் வந்து மாதம் வந்து போகலாம், ஜாலியாக வந்து பேக்லாம் மாட்டிட்டு போகலாம் பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்டாக காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டி வந்து அரே நீ அப்பா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஸோ பேக் மாட்டிக்கிட்டு இவ்வளோ பெரிய வெயிட்டை வந்து தூக்கிட்டு போகணும். ஸோ என்னடா இது ஸ்டாண்டி அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி வந்து நான் வந்து புனேயில் வந்து ஒரு காலேஜுக்கு போகிறேன். எங்கள் கம்பெனியில் பார்த்தோன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்கும். அதுக்காக இது வந்து இந்த சாஃப்ட்வேரோட நேமே என்னோட கம்பெனி நேம்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்டாண்டி. ஸோ ஜஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இது வந்து நம்ம கீழே வச்சுட்டு இழுத்து விட்ட ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். ஓகேங்க. ஸோ டைம் ஆயிடுச்சு. நான் வந்து பேலன்ஸ்லாம் போக கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க. யாராவது வந்து சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய ட்ராஜரெல்லாம் ஆச்சு. ஸோ நமக்கு வந்து ரேப்பிடோ பைக்கில் வந்தேன். ரொம்ப பொறுமையாக ஓட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் நான் தான் வாங்கி ரேப்பிடோ பைக் வந்து ஓட்டினேன். ஸோ செம்ம ஃபன் நடந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஸோ இப்போ வந்து திரும்ப மெட்ரோவில் வந்து நிற்கிறேன். ஸோ மெட்ரோ இன்னும் ஒரு 1 minute வந்துடும். அதுக்கப்புறம் ஏறினா ஒரு 25 minutes வந்து ஏர்போர்ட் போகலாம். செம்மையாக டைம் ஆகிடுச்சுங்க. ஸோ ஃப்ளைட்டை பிடிப்பினாவே தெரில, பார்ப்போம். செம்மையாக டைம் வச்சு பிபிஎஃப்ல. ஸோ 8:20 8 o'clock நான் அங்கே இருக்கணும். செம்ம டைம் ஆகிடுச்சு, முடியலைங்க. ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு என்னோட தப்பு தாங்க. கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். ஃப்ளைட்டை விட்டோன்னா 5,000 காலிங்க. நிறைய நடந்துச்சு, நான் சொல்கிறேன் அப்புறமா. இப்போ ஃப்ளைட்டை விட்டுருவேன்ட்டு vlog பண்ண முடியல, சொல்கிறேங்க. ஓகே பேபி. ஸோ ஒரு வழியாக வந்து செக்கிங்லாம் முடிச்சாச்சு. ஸோ தெரியாமல் நான் வேறு ஒரு டைம் ஆச்சு. ஆர்வ கலரில் இந்த ஸ்டாண்டி வேறு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது கையில் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சரியான வெயிட் இருக்குங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சு. ஸோ இப்போ கரெக்டாக வந்து 9:20 வந்துட்டு ஃப்ளைட்டு. கரெக்டாக வந்து 8:50 ஆகுது. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு உள்ள ஃப்ளைட் உள்ள போகலாம். ஸோ உண்மையாக வந்து பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து ஆக்சுவலி நான் வந்துட்டு 6:30 வந்து என்னோடய ரூம்லேருந்து அம்பத்தூர்லேருந்து கிளம்புன்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தோன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த இன்ட்ரோ விலாக்லாம் அதெல்லாம் எடுத்து கிளம்புறது டைம் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தோன்னா ரேப்பிடோ போட்டிருந்தேன். அந்த அண்ணா பார்த்தோன்னா 10:20 போகிறாருங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அதெல்லாம் கண்டிப்பாக ஓட்டினாருன்னா டைம் ஆகிடும்ட்டு. ஆனால் நானும் ரொம்ப நேரமாக ஒரு 5-10 minutes வந்துட்டு ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் போங்க அப்படின்னா. ஸோ அவர் வேறு 10:20 தான் போயிட்டுருக்காரு. நான் வேறு போக மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் கொடுங்க நான் ஓட்டுறேன், நான் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொசுக்கடி இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க. அத்திப்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். ஸோ அவர் வண்டியை வாங்கிட்டு பரவாயில்ல, நல்ல மனுஷங்க. அவர் நான் வந்து வீடியோவில் கூட காமிக்கல, ஏன்னா வந்து செம்மையாக டைம் ஆகிடுச்சு. ஸோ
ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் டக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க. ஓகேங்க. ஸோ போர்டிங் கூப்பிட்றாங்க. ஸோ நான் போயிட்டு மற்றலாம் என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு பேசுகிறேங்க. ஓகே. ஓகேங்க. ஸோ வந்து கேட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லைன்லேருந்து கால் பண்ணிட்டாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வாங்க. ஸோ எனக்கு தெரியாமல் நான் பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ எங்க இருக்கேன்னா ரெஸ்ட் ரூம்ல இருக்கேங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, எதுக்குடா வரீங்களா? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நம்பிருக்குது, ஆனா இதுதான் பச்சை. ஸோ இது ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஆள் மட்டும் தான் நிற்க முடியும். ஸோ ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக இருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ட்ராஜடி. ஃப்ளைட்டு வந்துட்டு 9:20. பட் நான் வந்து ஏர்போர்ட்குள்ளே வந்ததே பார்த்தோன்னா ஒரு 8:30 சம்திங், 8:30 அந்த ரேஞ்ச் தான் உள்ளே வந்தேன். ஸோ உள்ளே வந்துட்டு பேக் மாதிரி செக்இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வெயிட்டிங் லான்ச்சரை வந்து உட்காரான்னு பார்த்தேன். பட் பார்த்தோன்னா லைக் அங்கே புனே ஃப்ளைட் அப்படின்ட்டு ஃபைனல் கால் அப்படின்ட்டு இருக்கிற அந்த வார்னிங் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் டுவர்ட்ஸ் அதை போய் பார்த்துட்டு இருந்தேன், எப்படி போகுது அப்படின்னு தெரியல. ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது கால் பண்ணாங்க கேபின் க்ரூல, ஏர்லைன்லேருந்து இந்த மாதிரி கேட் க்ளோஸ் பண்ண போகிறேன், சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. ஸோ வந்து வேகமாக ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் வந்து போர்டிங் பாஸ்லாம் காமிச்சிட்டு நெக்ஸ்ட் பஸ்ஸில் ஏறி அப்புறம் அப்படியே வந்துட்டாங்க. ஓகேங்க. ஸோ வந்து புனே போயிட்டு புனே ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் அங்கே போய்ட்டு ரூம் எடுக்கணும். ரூம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். பயங்கர பசியாக இருக்குது. ஸோ டைம் வந்து கரெக்டாக இப்போ வந்து 11 ஆக போகுதுங்க. ஐ மீன் ஸோ வந்து 10:45 ஆகுது. ஸோ இன்னொரு 15 மினிட்ஸ் ரீச் ஆகிடும். ஸோ ரீச் ஆகிட்டு மறுபடியும் போய் ரூம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடணும். சாப்பிட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் எங்கேலாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். ஓகேங்க. ஸோ அப்படியே வந்து கண்டினியூ பண்ணாங்க. வாங்க. ஓகே பிபி, ஸோ ஒரு வழியாக வந்துட்டு புனே ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே வந்து ஒரே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இங்கேருந்து ரூம் வந்து ஒரு 20 கிலோமீட்டரில் வந்து புக் பண்ணிட்டேன். இங்கேருந்து லைக் ஏதாவது ரேப்பிட் ஆட்டோ அந்த மாதிரி போட்டு ஸோ ரூமுக்கு போகணும். அண்ட் ரூமை போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. அண்ட் அது மாதிரி கிளைமேட் சில்லுன்னு நல்லா தான் இருக்குது. ஸோ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ மற்றதெல்லாம் நான் வந்து போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ உண்மையாக வந்து புனே பார்க்கும்போது பட் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குங்க. ஸோ இங்கே இருக்க பீப்புள்ஸ் அவங்களோட லுக்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம இவ்வளோ நாள் சென்னையிலே இருந்துட்டு இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்க. ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆட்டோவில் போயிட்டு இருக்கேங்க. ஸோ இவ்வளோ நம்ம அண்ணா கூட பேசிட்டு இருந்தேன். நல்லா ஜாலியாக பேசிட்டு வராருங்க. என்னென்ன இங்கே சீப்பு இந்த ஃபேமஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் சொல்லிட்டு வந்தார். ஸோ இப்போ நம்ம டுவர்ட்ஸ் ரூமை நோக்கி போயிட்டு இருக்கோங்க. ஃபுல்லாக மழைங்க. இங்கே 4 டேஸாக மழை பெஞ்சிட்டு இருக்கான். ஸோ இன்னும் 2 டேஸ் மழை இருக்குன்னு சொல்கிறாரு. ரூம் போயிட்டு தான் வெதர் இப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. ஓகேங்க. ஸோ நான் பேலன்ஸ்லாம் ரூம் போயிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஃபுல்லாக டார்க்காக இருக்குது, லைட்டே இல்லை. ஸோ அதனால தான் ஃபேஸ் காமிக்கல. ஸோ நான் ரூம் போயிட்டு உங்களுக்கு செக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகே பிபி ஸோ ஃபைனலாக பார்த்தோன்னா ரூமுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஸோ வந்து ஏர்போர்ட்லேருந்து பார்த்தோன்னா இந்த ரூம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ எதுக்கு நம்ம இங்கே புக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல எல்லாத்தையுமே கிளியராக சொல்கிறேன். ஸோ என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணணும்னு அவ்வளோ பயந்தாங்க. ஸோ எனக்கு வந்து 9:20 ஃப்ளைட்டுங்க. ஸோ வந்து நான் வந்து 8 o'clock உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே இருந்திருக்கணும். பட் என்ன ஆச்சுன்னா எனக்கு ஆஃபீஸ் ஈவினிங் வந்துட்டு ஒரு 6 o'clock தான் முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என் பேக் ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எல்லாமே ஆல்ரெடி ரெடியாக வச்சுட்டேன், அயன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஸோ என்ன தெரிகிறது இப்போ வந்து ஹேண்ட்லுக்கு 7 kg அப்படி தானே ஏர்போர்ட்டில். ஸோ அதனால் வந்து வெயிட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு ஒரு கடையில் போய் செக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 8.3 kg வந்துச்சுங்க. ஸோ வந்து 1.3 kg அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் யோசித்தேன் அப்படின்னா அதுலேயே பார்த்தோன்னா அந்த போர்டிங் பாஸ்லேயே அந்த டிக்கெட்லேயே பார்த்தோன்னா நீங்கள் அதே லக்கேஜ் கேரி பண்ணிங்கன்னா லைக் 400 to 500 ஆர்டர்ஸ் லைக் 1500 அப்படின்னு ஒரு சில ஏர்லைன்ஸ்க்கு வந்து டிஃபரன்ஸ் மாறும் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்கள் பாஸ் தான் டிக்கெட் போட்டார். ஸோ அவர்கிட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவர் கால் பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ணி கொண்டு போப்பா அப்படின்னாரு. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு கிளம்பிட்டு ஸோ இந்த இன்ட்ரோ வீடியோலாம் எடுக்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. ஸோ நான் என் ரூமில் வந்து ரேப்பிடோ புக் பண்ணது பார்த்தோன்னா 7:10 தான் புக் பண்ணுங்க. எங்கன்னா அம்பத்தூர்லேருந்து திருமங்கலம் மெட்ரோ போயிட்டு திருமங்கலம் மெட்ரோலேருந்து நம்ம ஏர்போர்ட் வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ ரேப்பிடோ புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போனேன். ஸோ அந்த பார்த்தோன்னா உருட்டுன்னு உருட்டுறாங்க. வண்டி ஸ்லோவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பார்த்து தூக்கி ஓட்டுறியாமா? என்ன தூக்கி போடுற அளவுக்கு நீ ரொம்ப நல்லா தான் ஓட்டுற, இதுக்காக இவ்வளவு தூக்கி ஓட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கை செக் பண்ணாங்க. என்ன ஒரு காமெடினா பேக்கில் பார்த்தோன்னா நான் வந்து கோப்ரோ எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ பேக் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒரு ஐடென்டிஃபை பண்ணாங்க. நல்லா ஜூம் பண்ணி கேட்குறாங்க வாட் இஸ் திஸ் அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து லைக் ஆர்மி பர்சன் தான், ஒரு உமன். மேம் திஸ் இஸ் கோப்ரோ ஸ்க்ரூ மேம், ஸோ ஜஸ்ட் மவுண்டிங் ஸ்க்ரூ அப்படின்னு சொன்னேன். சிக்கிட்டான் போல பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. திஸ் இஸ் நாட் அலோட், டேக் இட் அவுட் அப்படின்னாங்க. எடுத்து காமிச்சதுக்கப்புறம் திஸ் இஸ் நாட் அலோட்னாங்க. மேம் ஜஸ்ட் இது மவுண்ட் பண்ணுற ஸ்க்ரூ, நத்திங் மச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு பர்சன்ட்டு கேட்டாங்க வி கேன் அலோ அப்படின்ட்டு. அவர் வந்து ஓகே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கொடுத்துட்டாங்க. மெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா அந்த ஹிந்தியோட அந்த மகத்துவமைலாம் இப்போதான் தெரியுது. ஸோ அடிஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து 80% வந்து மராட்டி தான் பேசுவாங்களாம். ஸோ ஹிந்தி நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் வந்து கண்டிப்பாக இங்கே ஹிந்தி மேண்டரி தாங்க. ஸோ ஹிந்தி நம்ம ஒரு 2-3 days இருக்க போகிறோம். ஏதாவது சொல்லி மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்பப்போ அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு தான் பார்த்துக்கிறேன் மெயினான திங்ஸ்லாம். பிள்ளைங்க நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ உங்களுக்கு ரூம் டூர் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு பேலன்ஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணாங்க. ஸோ இதுதான் நம்ம புனேயில் ஸ்டே பண்ண போகிற 4 daysக்கான ரூமு. ஸோ என்னோடய ஷூ பார்த்தீங்களா, தாங்க வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அந்த மழை சேரில் நன்றாகவே ஆயிடுச்சுங்க. இதுதான் நம்ம ரூம். நானே இன்னும் சுற்றி பார்க்கலங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு டிவி வச்சுருக்காங்க அண்டு கபோர்டு இருக்குது. அவ்வளோதான், ஜஸ்ட் கபோர்டு இருக்குது. இங்கே ஒரு சேரு, இங்கே ஆஷ்ட்ரே, அது அப்படி தேவையில்லாதது. பெட்டு, இங்கே ஒரு வாட்டர் இருக்குது, ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி. அண்டு யா ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் ஓகே தான் நினைக்கிறேன். ஆனால் ஹீட்ரு இல்லைங்க, கீசர்லேயே. சரி ஃபைன், பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம சின்ன காம்பேக்டான ரூமு. ஸோ ஃபுட்டை ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துட்டுருக்கு. ஸோ சாப்பிட்டு அப்படியே படுத்துவாங்க ஏங்க. ஸோ மற்றெல்லாம் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹாப்பி வீபி. பார்த்தேன் களவு போன நிலவன பார்த்தேன்,